எவனை விடுதலையாக்க வேண்டும்? தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விடுகிறார்கள். ஜனங்கள் மீது இவர்களுடைய அதிகாரம் மேலோங்கி நிற்கிறது. இவர்கள் தொடர்ந்து ஜனங்களை ஏவி விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஜனங்கள் இப்போது பிலாத்துவிற்கு முன்பாக தங்கள் முடிவை அறிவிக்க வேண்டும். பிலாத்து ஜனங்களிடம், இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறான். அவர்கள் இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று கூறுவார்கள் என்று தேசாதிபதி எதிர்பார்க்கிறான். ஆனால் பிலாத்துவின் நம்பிக்கை வீணாயிற்று. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை இயேசுவுக்கு விரோதமாக ஏவி விட்டது வெற்றி பெறுகிறது. பிலாத்துவிற்கு ஆச்சரியம் உண்டாக ஜனங்கள் எல்லோரும் பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று ஒருமனதாக கூறுகிறார்கள். பிரதான ஆசாரியரின் துன்மார்க்கமான யோசனை விரைவாக பலன் தருகிறது. ஜனங்கள் சிறிதும் சிந்தித்து பார்க்காமல் தாங்கள் ஏவிவிட்ட பிரகாரம் அப்படியே பேசுகிறார்கள். இந்த சம்பவத்தை பின்பொரு சமயத்தில் பேதுரு இவர்களிடத்தில் கூறும்போது, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் 3:14-15. சில நாட்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள் பவனி வந்தார். அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி வரவேற்ற அதே ஜனங்கள் இப்போது பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று, இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூறுகிறார்கள்.